அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே போதும், உங்களோட தேவைகள் எல்லாமே உங்களுக்கு கபுலாக போவதாக தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஒரு சிறந்த சலவாத் பொருந்திய ஒரு தொழுகை. 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு இந்த செலவாத்தை மட்டும் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா, நீங்கள் கேட்குற விஷயம் எதுவாக இருந்தாலும் ரபுல் ஆலமீன் உங்களுக்கு அதை நடத்தி தருவான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம துஆக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையிலையும் இருக்கும். இந்த மக்ரீப் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான ஸ்பெஷலான ஒரு மக்ரீபுடைய நேரம். ஏன்னா துஆக்கள் எல்லாத்துக்கும் நமக்கு தடை எதுவுமே இருக்காது. அல்லாஹ்விடத்தில் நம்மளோட துஆக்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தில் இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர். நீங்கள் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். செலவாத் என்பதே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான ஒரு அமல் தான். அதுவும் 2 ரக்காத் தொழுக அப்படின்னா அல்ஹம்துலில்லா சொல்லவே வேணாம். ஏன்னா தொழுதாலே அல்லாஹால நமக்கு தேவையானது கொடுத்துருவான். இன்னும் செலவாத்தை ஓதணும் அப்படின்னா அவனுடைய கருணையின் வாசல்களை நமக்காக திறந்து வைப்பான். ஏன்னா செலவாத் என்பது துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும், இன்னும் கஷ்டங்களை லேசாக்கும், இன்னும் நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில நெருக்கத்தை ஏற்படுத்தும், இன்னும் வானவர்களுடைய துஆவையும் நமக்கு பெற்றுத்தரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த சிறந்த ஒரு அமலை எல்லாருமே மக்ரிபுக்கு பிறகு செய்யறதுக்கு தயாராகிடுங்க. இந்த ஒரு செலவாத்தை ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக மக்ரீபுடைய தொழுகையை நீங்கள் முடிச்சிட்டாலும், நீங்கள் ஒழுவோடு இருந்தாலும் சரி, ஒழு முறியாமல் இருந்தாலும் சரி, திரும்பவும் நீங்கள் ஒழு செஞ்சுட்டு வந்து அந்த இடத்துல 2 ரக்காத் நீங்கள் சலாத்துல் ஹாஜத் தொழுதுருங்க. தொழுது முடிச்சுட்டு இந்த செலவாத்தை 11 தடவை நீங்கள் ஓதுங்க. அது என்ன செலவாத் அப்படின்னா அதுதான் செலவாத்துல் ஜூதில் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் மஅதினில் ஜூதி வல் கரமி வாலிஹி வபாரிக் வசல்லிம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே சங்கை மிகுந்த வள்ளல் தனத்தின் வற்றாத கருவூலமான எங்கள் தலைவரும் எஜமானருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் தம் குடும்பத்தார் மீதும் ஸலவாத்தையும் சலாமையும் என்றென்றும் பொழிவாயாக. அவர்கள் மீதான பரக்கத்தை எல்லையில்லாமல் அருள்வாயாக. சுபஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இந்த மாதிரி சிறந்த வார்த்தையை கொண்ட செலவாத்தை ரசூல்லாஹ்வின் மீது எத்தி வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த ஒரு அமல். ஒரே ஒரு தடவை இந்த செலவாத்தை ஓதனாலும் சரி, அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைச்சிரும். நீங்கள் எப்போ செலவாத்தை ஓதனாலும் அதனோட அர்த்தத்தை விளங்கி நீங்கள் ஓதுங்க. நீங்கள் அரபி ஓதுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட அதனுடைய அர்த்தத்தை உணர்றது ரொம்ப முக்கியம். அதை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி நீங்கள் ரசூல்லாஹுக்கு எத்தி வச்சிங்க அப்படின்னா ஒரு செலவாத்தில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஒரு செலவாத்தில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சி போயிடும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்றைக்கு மக்ரீபுக்கு இந்த செலவாத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 11 தடவை ஓதலாம், அல்லது 33 தடவை ஓதலாம், அல்லது 70 தடவைகள் ஓதலாமா. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒழுவோட இருந்த தொழுகையை முடிச்சிருந்தாலும் திரும்பவும் ஒழு செஞ்சுட்டு வந்து தான் 2 ரக்காத்து தொழணும். தொழுத இடத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செலவாத்தை நீங்கள் ஓதிடணும். 11 தடவை ஓதலாம், 33 தடவை ஓதலாம், 70 தடவை ஓதலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்து ஓதுங்க. நான் அர்த்தத்தையும் சரி தமிழ்லையும் சரி ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன். எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இந்த அமலை அல்ஹம்துலில்லான்னு முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஒரு சிறந்த செலவாத்தை இன்னைக்கு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரும் திருப்தி நம்மக்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், புதுசு புதுசாக கற்றுக்குறோம். ஆனால் அமல்களை சார்ந்து என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். தினமும் ஒரு அமலை கற்றுக்கணும். அதுலேயும் தினமும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செலவாத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இன்னும் நமக்கு நாமளே ரசூலுல்லாஹ்வின் மீது ஒரு சிறந்த செலவாத்தை அனுப்பணும் அப்படின்னா நம்மளே முயற்சி பண்ணி
ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள சொல்லி செலவாத்த அனுப்பலாம் அப்படிங்கிறத மாரி நம்மளும் செய்யலாம். இல்ல நமக்கு தெரியாது அப்படின்னா, புதிதாக இந்த மாதிரி நெறைய செலவாத்துக்கள் இருக்கு. அத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வின் மீது செலவாத்த அனுப்புங்க. கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு செலவாத்தியாவது ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்புங்க. உங்களோட வாழ்க்கை இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி, சிறப்பிலும் சிறப்பா இருக்கும். ஏன்னா, இத நான் சமீப காலமா கடைபிடிச்சுட்டு வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதற்கு பின்னாடி கேட்கக்கூடிய துஆவும் எனக்கு கபூலாயிட்டிருக்கு. ஒரு பேரானந்தம். ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களுக்காகவும் துஆ கேட்குறோம். எல்லாருக்காகவும் துஆ கேட்குறோம். ஆனா நாளைக்கு நம்ம எல்லாருக்காகவும் மன்றாடக்கூடிய நபிக்கு நம்ம எதுவுமே செய்றதில்லையே அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு வந்தது. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு துஆவிலயும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சிறந்த செலவாத்த அனுப்பிட்டு, அதற்கு பிறகு தான் நான் துஆ செய்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மனநிறைவா இருக்கு. இத நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களும் கண்டிப்பா மகிழ்ச்சிய நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா உங்களோட துஆவிற்கான பதிலையும் நீங்க பார்க்க முடியும். அதுலயும் வியாழன், வெள்ளிக்கிழமையில கூடுதலான செலவாத்த நீங்க ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அரபியில ஓதுறத விடவும், இந்த மாரி தமிழ்ல ரசூலுல்லாஹ்வுக்கு செலவாத்த அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு அமல். எனவே இதை இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து நீங்க முயற்சி பண்ணுங்க. எனவே இந்த ஒரு அமல நீங்க முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. தொழுகையும் சரி, இந்த செலவாத்தும் சரி, உங்களுக்கு தேவையானத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் இதுபோல சிறந்த செலவாத்துக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல உங்களுக்கு ஏகப்பட்ட செலவாத்துக்கள் இருக்கு. அரபி, தமிழ், தர்ஜுமா 3மே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மகிட்ட மூலிகை நலங்கு மாவு கிடைக்கும். இந்த நலங்கு மாவ வாரத்துல நீங்க 2 தடவ யூஸ் பண்ணாலே போதும். ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நாள்பட்ட கருமை, நாள்பட்ட கருவளையம் இது எதுவுமே இருக்காது. பருக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதோட நம்மகிட்ட இருக்கிற சூப்பரான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, அழகுக்காக அது சந்தனம், ஜாதிக்கா, ரோஜா கலந்த ஃபேஸ் பேக் தான். இதை கண்டிப்பா நீங்க ஒரு தடவையாவது வாழ்க்கையில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட மூலிகை சீயக்காத்தூளையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா இத குழந்தைங்களுக்கு வாரத்துல 2 தடவ நீங்க யூஸ் பண்ணுங்க. முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. அது மட்டுமல்ல, முடி சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும். எல்லா தரப்பு மக்களுக்குமே தீர்வு வேணும் அப்படின்னா அது நம்மளோட மூலிகை ஹேர் ஆயில்ல கிடைச்சிரும். கண்டிப்பா இத நீங்க மூலிகை பாக்கெட்டா வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி நீங்க அத குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே தேய்ச்சுட்டு வாங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் முழு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிரும். 1, 2 இல்ல. தலையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.